ஏழ்மை வேறு எளிமை வேறு, ஆமா பாவர்ட்டி வேறு சிம்பிளிசிட்டி ஆமா வேறு. ஆமா ஆமா. ஆக ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு மட்டும் உணவளிப்பதுதான் தகும். ம் பணக்காரர்கள் கூட ம் 1000 பேர் பணக்காரர்கள் வந்தாலும் கூட அதை பிரசாதம் நினைச்சு சாப்பிட்டுடுறாங்க. ஆனால் ம் அவர்களால் இல்லத்தில் செய்து சாப்பிட்டு விட முடியும், கடவுளுக்கு படைத்து விட்டு அவர்கள் விரும்பினார். ம். கொடை என்பது உணவு என்பதாகவே இன்றும் நீடிக்க வேண்டுமா அல்லது வேறு விதங்களில் மாற்றம் எடுக்க வேண்டுமா? யாருக்கு எது தேவையோ அதை கொடுக்கறது கொடை. காஞ்சி பெரியவர்கள் திருமலரோட திருமந்திரம் சொல்லுவார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு ஒரு இன்சொல் தானேங்க. அப்படி நம்மளால அன்னதானம் பண்ண முடியறதோ முடியலையோ, பகவானுக்கு பூஜை பண்ண முடியறதோ முடியலையோ, பசுமாட்டுக்கு அகத்திக்கரையோ புல்லு கொடுக்க முடியறதோ முடியலையோ, ஒரு இன்சொல் சொல்றது ஒரு கொடை. அது பெரிய தர்மம். அது கடுமையா எந்த சந்தர்ப்பத்திலையும் சுவாமியுடைய தியான ஸ்லோகமே மந்தஸ்மித முகாம்போஜ சம்ஸ்கிருத ஸ்லோகம் தான். அவருடைய முகம் மலர்ந்த நிலையில இருக்கும், புகைப்படக்காரருக்காக இல்லை, எப்பவும் மலர்ந்த நிலையில இருக்கும். எப்பவும் இனிமையான பேச்சு, மென்மையான பேச்சு. அது அந்த வார்த்தை மனசு அப்படியே தொட்டுடும். இது ஒரு ஞானிகளோட இயல்பு. நம்ம பார்த்து வியந்து போறோமே. மகான்கள் என்ன சொல்றாங்க, அது ஏன் நீங்க பழக்கப்படுத்திக்க கூடாது? எப்பவும் மலர்ந்த முகத்தோட ஏன் இருக்கக்கூடாது? யார் தடுக்கிறா? இனிமையா ஏன் பேசக்கூடாது? அப்ப அது ஒரு கொடை இல்லையா?